தீப்பரவட்டும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். காசிப் டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு பேசுவதற்காக தோழர் பிரசாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பொதுவா நம்மளுக்கு இந்த 7.5 நாட்டு சனி இது மேலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா ஒரு சிலரையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு கூட சில நேரங்கள்ல ஒரு டவுட் நம்மளுக்கு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணனுக்கு கடந்த சில தினங்களாகவே வாயில 7.5 நாட்டு சனி பூந்து விளையாடுது அப்படியே. நம்ம அண்ணன் என்ன பேசினாலும் அது வேற மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆயிருது. கடந்த மாதம் தான் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களை பற்றி ரொம்ப கொச்சையா அவதூறா பேசி வாங்குன்னு வாங்கி கட்டினாங்க. இது வரைக்கும் வெளியில வராதவங்க எல்லாம் வெளியே சீமானுக்கு எதிராக பேசினாங்க. இப்போ திடீர்னு என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு விஜய பத்தி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இன்னைக்கு சேர்ந்துருச்சு வெள்ளங்கம். பிரசாந்த் கிஷோரை விஜய் அவர்கள் சந்திச்சு பேசினதற்கு எல்லாம் எல்லாம் பணத்திமிருங்க, எல்லாம் பண கொழுப்பு இருக்கு, அந்த இருக்கிறதுனாலதான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜானாரோக்கிய சாமி 2021 சீமானுக்காக வேலை செய்ததற்கான அந்த ஆவணத்தை தூக்கி போட்டிருக்காரு. பாருங்க, 2021 நாங்க சீமானுக்காக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதற்கண் எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா, சீமானை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நம்ம தீப்பரவட்டும் சேனல் ஒரு டிபீட்டாவோ ஒரு வாக்குவாதமோ வந்ததே எனக்கு ஒரு பெரிய வருத்தம். காரணம் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே நான் பார்த்த அரசியல்வாதிகள்லயே ஒரு முட்டா பையனா ஒரு கேவலமான ஒரு ஜென்மம்னா அது சீமான் தான். என்ன எடுத்த ஆக்சுவலா நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என்னன்னா, அந்த சொல்லுவாங்கல்ல வாண்டடா வண்டியில ஏறும்னு, அந்த மாதிரி வாண்டடா வண்டியில ஏறுது. நான் என்ன பண்ண முடியும்? இல்லங்க, ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. முதல்ல சீமான்றவன் யாரு? அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஈழத்தை அவன் ஏன் கையில எடுத்தான்? அதான் அவன் படம் எடுத்தானோ இல்ல அவன் படத்துல நடிச்சானோ அது என்ன கர்மமோ, நான் அதுக்குள்ள அடுத்து வரேன். இந்த 4 கேள்விக்குமே ஒரே பதில் தான். இருக்கிறதுலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பணத்தை சுருட்டி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல அரசியல் செய்யற ஒரு கேவலமான அண்ணன் அது சீமான் தான். அவனை நம்பி இருக்கிற ஆளுங்க இருக்காங்களே, அவனை நம்பி இருக்கிற தம்பிமார்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தத்துவத்தின் அடிப்படையிலையும் சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் நம்ம சீமான் பின்னாடி நிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், சீமான் மாதிரி ஒரு முதலையும் ஒரு பணத்துக்கான அடிமையா நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு ஆக சிறந்த ஒரே ஒண்ணு நான் சொல்லணும் அப்படின்னா, சீமானோட மனைவியா இருக்கிற திருமதி கயல்விழி கல்யாணம் பண்றதுக்கு சீமான் பெற்றுக்கொண்ட தொகையா இருக்கட்டும், சீமான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சுகவாசமான லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இது எல்லாமே சீமானோட அடிப்படையே தப்பா இருக்கு. ஒருத்தவன் அடிப்படையில தப்பா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படி அரசியல் சாசனப்படுத்த முடியும்? அவன் எப்படி அரசியலை தன்னை முன்னிலைப்படுத்த முடியும்? சமீபத்துல கூட நான் ஒரு பேட்டியில கவனிச்சேன், சீமானோட ஒய்ஃபோட டிரைவருக்கும் சீமானோட ஒய்ஃபுக்கும் தொடர்பு இருக்கிறதா சீமானே ஒப்புக்கொண்டுட்டாரு, சீமானே அதுக்கு தலை சாய்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாகரிகமா தன்னோட குடும்பத்தையே அவரால் பார்த்துக்க முடியல, அவர் எப்படி இந்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாருன்னு எனக்கு தெரியல. இது முதல். 2வது, கேப்டன் பிரபாகரன் ஈழத்துக்காக செஞ்ச ஒரு மிகப்பெரிய தியாகத்தை வச்சு இன்னைக்கு பணம் சுரன்ற திரள் நிதியா எடுக்கிற என்னங்க பொசுக்குன்னு கேப்டன் பிரபாகரன் சொல்லிட்டீங்க? அது விஜயகாந்துங்க. வச்சுக்கலாம். ஆமா, அந்த பேரை வச்சுதான் இந்த படத்துக்கு கூட வச்சாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஈழத்துக்காக அவர் போராடி இருக்காரு. அதாவது ஒரு தமிழுக்காக, தமிழ் ஈழத்துக்காக நிறைய பேர் போராடினாங்க. அதுல பிரபாகரன் ஒரு மிக முக்கியமான ஆளு. அந்த பிரபாகரனை அவர் கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அரசியல் படுத்துறாரு, இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்றாரு. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த நாம் தமிழர் முதல்ல இயக்கமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கட்சியாச்சு. அந்த இயக்கமா இருந்து கட்சியா வரும்போது இவரு கம்யூனலா ஆளுங்களை தேர்ந்தெடுத்தவர். கம்யூனலா, அதாவது ஜாதி ரீதியா ஆளுங்களை தேர்ந்தெடுத்தவர். இவர் சீமானா இல்ல செபஸ்டினா, இவர் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினானே நான் போல. ஏன்னா அவன் முதல்ல மனுஷனா இருந்தா தான் அவன் என்ன ஆளுன்னு நான் பார்ப்பேன். அவன் மனுஷனே இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன, எனக்கு இந்த மதத்தின் மேல ஜாதியின் மேலாம் உடன்பாடு இல்லை. அதனால அவனை ஜாதியை சொல்லியோ மத சொல்லியோ நான் அவனை கொச்சப்படுத்த விரும்பல. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அவனே ஒரு ஆகச்சிறந்த கொச்சை. அதனால அவன் இன்னைக்கு சமீபமா உங்கள்கிட்ட நீங்க சொன்னீங்களே, இப்ப யாரோ ஒரு ஆள் கூட அவர் கையப்புல தான் எலெக்ஷன் வேலை பார்த்தாரு, அவங்க ஆலோசனை பேர் தான் எலெக்ஷன் வேலை பார்த்தாரு அப்படின்னா, ஆலோசனை இல்லாம அவனால ஒரு ஆணியும் கொடுக்க முடியாதுங்க.
அவர் சொல்றாருல்ல, இன்னைக்கு இருக்கிற தத்துவத்தின் அடிப்படையில இங்க வந்து இயற்கை வளத்தை காப்பாத்துறதுக்கும், சுற்றுச்சூழலை காப்பாத்துறதுக்கும், இங்க வந்து ஜனநாயக அடிப்படையில ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அவனே ஒரு ஊழல்வாதி. அவன் பின்னாடி இல்ல எத்தனை எனக்கு பேர் இப்போ இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ பொதுவா இந்த எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட வந்து வச்சு ஒர்க் பண்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எதனால வந்து ஒர்க் பண்றாங்க? நம்ம எலக்ஷன்ல ஜெயிக்கணும். நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும். அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்க தான் அந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. இவருக்கு தான் அந்த எண்ணமே இல்லையே. இவர் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சு ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. தாவேகாவே சொல்லியிருக்குல்ல, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்க சட்டமன்றத்துல போய் உட்கார்றதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர்றோம். நீங்க பட்டிமன்றத்துல பேசுறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர மாட்டீங்க. உங்களுக்குமான அரசியல் வேற, எங்களுக்குமான அரசியல் வேறன்றாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ஒரே குட்டையில உண்ண மட்டைதான். அதுல இவனை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் வந்து சீமான இவன் அவன் சொல்றதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அவன் அதாவது எப்படி சொல்றது, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார இந்த அளவுக்கு கேவலமா பேசின ஒருத்தவனை நான் மனுஷனா கூட மதிக்க மாட்டேன். எனக்குமே ஒண்ணு நீங்க ஒன்ன மட்டும் உள்வாங்கிக்கங்க. இப்ப உங்களுக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் சரியில்லைன்னா கூட நான் என்னைக்குமே உங்களை பின்னாடி நான் பேசவே கூடாது. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆள் அவன். இன்னைக்குமே திராவிட கழகம்னு ஒண்ணு இருந்தனாலதான் அவன் இன்னைக்கு தெரியவே ஆரம்பிச்சான். இல்லைன்னா இதே கருப்பு சட்டை போட்டு அவன் எத்தனையோ மேடைகள்ல தந்தை பெரியாரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இன்னைக்கு தந்தை பெரியார் ஒரு அடையாளமாவே அவன் கொல்லாம ஏன் தெரியுமா அவன் தந்தை பெரியாரை வந்து அப்படி பேசுறான்? அதை நீங்க நல்லா உள்வாங்கிட்டீங்களா? தந்தை பெரியாரை பத்தி பேசுறவனும் இகழ்ந்து பேசுறவனும் இங்கிட்டு தந்தை பெரியார் இகழ்ந்து பேசுறவனும் சங்கிதான். இவன் ஒரு சங்கிக்குள்ள சங்கி. இவனும் ஒரு சங்கிதான். ஏன்னா இவனுக்கான அசைன்மெண்டே என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டுல திராவிடம் ஒழியணும். அப்ப நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துதான் இவன் இன்னைக்கு வரைக்கும் வேலை வாங்கிட்டே இருக்கான். ஏங்க அவன் போற ட்ரெஸ்ல இருந்து, அவன் போற சாப்பாட்டுல இருந்து, அவன் செய்யற நல்லது கெட்டதுல இருந்து, இது எல்லாத்துக்குமே அவனுக்கு வர்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபாரின்ல இருந்து எக்கச்சக்கமான அமௌண்ட் வருதுங்க. இதுக்கெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஈழத்து மக்களை, அங்க இருக்கிற ஆளுங்களை பயன்படுத்திக்கலாம். இவன் ஈழத்துக்கு போன எவிடன்ஸ் இல்ல. இவன் இன்னைக்கு வரைக்கும் செய்யற ஒவ்வொன்றுக்குமே பின்னாடி பின்னாடி ஏதாச்சும் ஒரு பிழை இருந்துட்டே தான் இருக்கு. சீமானை பத்தி முழுசா தெரியுமா? எங்க அக்கா விஜயலட்சுமி போய் பாருங்க. புட்டு புட்டு வைக்க அந்த அக்கா. அந்த அக்கா சொல்றதுதான் முழுக்க முழுக்க உண்மை. சீமான் ஈழ போறப்ப விஜயலட்சுமி அக்கா கூட படுத்து கிடந்தா விஜயலட்சுமி அக்காவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இதை விட ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு வேணுமா? ஆனா அவன் என்ன சொல்லுவான்? இன்னைக்கு தமிழ் மக்களை காப்பாத்துறதுக்கு மிக முக்கிய காரணமா பிரபாகரன் இருந்ததா ஓயாம சொல்றான். நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, ஈழம்ன்றது தமிழ்நாட்டுல இலங்கையின் ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற தமிழ் பேசுற மக்களுக்கு ஒரு போராடுற உனக்கே அவரை சொல்லி அரசியல் பண்ண நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் இந்த அளவுக்கு ஜனநாயகப்படி இந்த அளவுக்கு தெம்பு திராணி இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் யாரு? தந்தை பெரியார். ஆனா இந்த சூழல்ல தந்தை பெரியாரை இழந்து பேசி நீ என்ன அரசியல் பண்ண போற? ஒன்னே ஒண்ணு தோழர், நீங்க இனி வர்ற ஜெனரேஷனுக்கு சீமானை பத்தி எப்படி பேசணும் அப்படின்னா, சீமான் மலத்தை விட கேவலமானவன் சொல்லணும். சீமான் உங்களோட மலம் என்ன கலரோ அதை விட ஒரு அடிமட்டமான கலர்னு சொல்லணும். சீமான் இருக்கிறதுலே தரங்கெட்டவன். தரங்கெட்ட ஒரு அரசியல்வாதி தான் சீமான். என்ன பொறுத்தளவுக்கு அரசியல்வாதின்னு சொல்லக்கூடாது, தரங்கெட்ட ஒரு மனிதன் தான் சீமான். இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து தாவேக்கா அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டு வெறும் ஒரே ஒரு வருடம் தான் ஆகியிருக்கிறது. அப்போ சீமான் அப்படிங்கிறவர் கடந்த ஒரு 15 வருஷமா வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவர்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி வந்து சீமான் மேல இப்படி ஒரு 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 குற்றச்சாட்டை வைக்குது அப்படிங்கிறத பாக்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு வந்து சீமான் வந்து விஜய பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி வர இவ்வளவு கூட்டம், அன்னைக்கு இவர்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரை பற்றி சீமான் அவதூறாக பேசின போது ஒரு வார்த்தை கூட அந்த பக்கம் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலையே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்படின்னா, ஒரு கொள்கை தலைவர் அப்படின்னா அந்த கொள்கையின் படின்னு செயல்படணுங்க. இப்ப ஒரு கொள்கைன்னு என்ன? சமூக நீதி ஒரு கொள்கை, சமத்துவம் ஒரு கொள்கை, பெண் அடிமைத்தனம் ஒழியணுன்றது ஒரு கொள்கை. இதெல்லாம் வகுத்தவர் பெரியார். இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் முதல்ல நீங்க கையில் எடுக்கணுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த படிப்பை நீங்க உள்வாங்கிக்கணுங்க. ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா உங்க நாக்கு அந்த சாப்பாடுக்கு ருசி கலணுங்க. அந்த மாதிரி கொள்கைன்றது உங்க வாழ்வியல்ல ஒன்றி வர்றதுதான் கொள்கை. அதான் ஒரு அரசியல் தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில விஜயோ சீமானோலாம் இயங்கலை இல்லைங்க. சீமான் விஜய் என்ன அடிமைத்தனத்துல நீங்க வாழ்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் இது வரைக்குமே எந்த இடத்துல தன்னை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி அவர் ஒன்றும் வாழலைல. அடிமட்டமா இங்க இருக்கிற வழி, மக்களோட வழி விஜய்க்கு என்ன புரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்? அப்படி இருக்கிறப்ப அந்த அடிமட்ட மக்களோட வழி தெரியாத ஒருத்தவனுக்கு தந்தை பெரியார ஒரு தலைவராக தான் பார்க்க தெரியுமே தவிர்த்து தந்தை பெரியார் வந்து
நமக்கானவர்னு அவனால எப்படி யூகிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னொன்னுங்க, எழுதி கொடுக்கணுங்க. ஒரு கட்சியில என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத எழுதி வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எழுதாமையே சரளமா இங்க என்ன நடக்குதுன்றத பேசுறவங்க, மக்களுக்கான இயக்கத்தை நடத்துறவங்க தான் நீங்க இங்க ஜெயிக்க முடியும். அதுதான் தொன்று தொட்டு இன்னைக்கு வரை ஜெயிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆள் விஜய் அல்ல. இன்னொன்னு, விஜய் அப்படி பேசல அப்படின்றதுக்காக நான் விஜய் எதிர்க்கிறதையும் தாண்டி சீமான் அப்படி பேசினான்ல, எனக்கு அதனாலதான் சீமானை நான் எதிர்க்கிறேன். சீமான் வந்து இறுதி வரைக்குமே கேப்டன் பிரபாகரனை கையில வச்சுக்கிட்டு இங்க அரசியல் பண்ண நினைக்கிறாரு. அந்த அரசியல் இங்க ஜெயிக்காது. கேப்டன் பிரபாகரன் என்ன பண்ணாரு? கேப்டன் பிரபாகரன் நிறைய அசைன்மெண்ட், நிறைய குறை இருக்குங்க. கேப்டன் பிரபாகரன் அங்க வந்து ஈழத்துக்காக தன்னை பயன்படுத்திக்கிட்டாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு. இங்க கண்டிப்பா இருக்கு, பொதுஜன மக்கள்கிட்ட இருக்கு. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நேற்று வந்து கேப்டன் பிரபாகரனை ஒரு தலைவரா தேர்ந்தெடுத்து நீ போடும்போது, இந்த மண்ணுக்காகவே இந்த மக்களுக்காகவே இறுதி வரை மூத்திரப்பைய தூக்குன ஒரு பெரிய மனுஷனை நம்ம போடக்கூடாதா? அப்ப இங்க எது எது பிரச்சனையா இருக்கு? அவனுக்கு வந்து இங்க எதை கையில எடுத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்றாங்கன்னா, தந்தை பெரியார் வகுத்த கொள்கை எடுத்து இங்க அரசியல் பண்றாங்க. அப்ப இதை உடைக்கணும். இதை உடைக்கிறதுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளை வந்து இந்து மக்களுக்கு எதிரானவங்க, நம்ம கடவுள் மறுப்ப பேசுறோம், நம்ம வந்து இங்க இந்து மக்களுக்கே வாழ்றதுக்கான தகுதி இல்லை, நம்ம சிறுபான்மையில முன்னிறுத்தணும், இப்படின்னு எத்தனையோ கருத்துக்களை சொல்லி திராவிடத்தை அவங்க எதிர்க்கிறாங்க. அதே நேரத்துல இது எல்லாத்துக்கும் ஒரே செக் பாயிண்டா நடுவில் இருக்கிறது தந்தை பெரியார். அப்ப தந்தை பெரியார் அடிக்கணும் அப்படின்னா சீமான் பேசணும் அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்த அசைன்மெண்ட். அதனால சீமான் பேசுறாரு. இது எதுவுமே விஜய்க்கு தெரியாதுங்க. விஜய்லாம் நேத்து முளைச்ச காலாங்க. அவரெல்லாம் வந்து அரசியலுக்குள்ள வந்து ஜெயிச்சு இல்ல மக்கள்கிட்ட நேரடியா சந்திச்சு அணுகுமுறை எல்லாம் பண்ண முடியாதுங்க. வேங்கை வயலை பத்தி விஜய் பேசினார்ல, வேங்கை வயல்ல விஜய் என்ன நடக்குதுன்னு ஒரு 5 கேள்வி நாசுக்கா கேட்ட விஜயால பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா களத்துல இறங்கணும் தலைவா. களத்துல இறங்கி அதுக்கு மக்கள் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரணும். அதாங்க, இப்ப அவர் வந்து ஒரு ஜனநாயகம்ன்ற ஒரு படத்துல இருக்காரு. பின்னாடி அவருக்கு ஒரு பணம் உதவியா இருக்கணும். அதுக்காக தான் இந்த வேலைகளை செய்யறாரு. அவங்களோட தம்பிமார்கள் சொல்றது என்ன அப்படின்னா, என் தலைவன் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான். 1000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இங்க மக்கள் பணி செய்ய வராரு அப்படின்னா, என் தலைவனுக்கு இந்த மக்கள் மேல எவ்வளோ பற்று இருக்கும், பாசம் இருக்குன்னு சொல்றாப்புல. மயிறு, நீ 1000 கோடியை விட்டுட்டு வரல, அந்த 1000 கோடியை விட்டுட்டு இங்க 1500 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வராரு. இன்னொன்னு, உன் படம் ஓடல, தியேட்டர்ல எந்த படமும் பெருசா வந்து இம்பாக்ட மக்களுக்கு கொடுக்கல, உள்ள இழுக்கல. அப்ப நீ என்ன பண்ணணும்? அடுத்த கட்டமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அப்படி அடுத்த கட்டமா ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு தான் அவர் அரசியல் குதிக்கிறாரு. அவருக்கு மக்கள் மொழி தெரியாதுங்க, மக்கள் வழி தெரியாதுங்க. அதனால அவரை பத்தி தயவு செய்து இந்த இடத்துல கொண்டு வராங்க. எனக்கு நம்ம கேவலமான ஜென்மம் இந்த சீமானை பத்தி பேசுவோம். சீமான் இனி வர்ற அரசியல் காலகட்டத்துல சீமானை வச்சு அடிக்கணும். அதுக்கு நம்மள மாதிரியான இளைஞர்கள் இன்னமும் திராவிடத்தை பேசணும். இன்னமும் இங்க வந்து மக்களோட என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டீங்க? எங்க அண்ணனுக்கு வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து பசங்க ரெடியா இருக்காங்க, வருவாங்க ஓட்டு போட்டு. ஆமா ஆமா, இப்ப பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் நாளைக்கு சீமானுக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எங்க அண்ணன் நம்பிட்டு இருக்கிறாரு. இல்ல தலைவா, அவன் பேசுறது பொய். நீங்க அவன் பேசுறத வந்து முழுசா நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அவன் வந்திருப்பான். அவன் பேசுறது பொய்ன்றது சாதாரண பாமர மக்கள் கூட தெரியும். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சமீபத்துல ஈரோடு இடைத்தேர்தல் அவன் கொடுத்த சம்மட்டி அடி. அவனோட தம்பிமார்கள் வந்து இருக்கிறதே ஃப்ராடா இருப்பான். அவன் தான் அவனோட தம்பிமார்களா இருப்பான். நீ நல்லா உள்வாங்கிக்கணும். நம்ம வந்து ஒரு தவறு, இது தவறு அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இருப்போம். ஆனா அவங்க தம்பிமார்கள் கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ வரைக்குமே அவன் தின்ன ஆமக்கடியா இருக்கட்டும், அவன் சுட்ட AK-47 இருக்கட்டும், அவன் போன ஈழமா இருக்கட்டும், அவன் சந்திச்ச பிரபாகரனா இருக்கட்டும், இது எதுல எந்த கேள்வியிலுமே உண்மைத்தன்மை இருக்கு. ஆனா நீங்க அங்க அவங்க தம்பிமார்கிட்ட போய் கேளுங்க, கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் அவுட் வெளியில வர மாட்டாங்க. ஒரு கேள்வி, எந்த அரசியல் கட்சியானோ இருக்கட்டும், ஒரு கேள்வியை முன்வைக்கிறோமா, அது உண்மையா பொய்யா? உண்மை இல்ல, பொய்னா தயவுசெய்து நான் பொய்னு ஒத்துக்கணும். அந்த பக்குவத்துக்கு அவன் வரவே மாட்டான். ஏன்னா சீமானும் அதே மாதிரிதான், இவனும் அதே மாதிரிதான். நான் உங்களுக்கு ஒன்னே ஒரு ரியல் இன்சிடென்ட சொல்றேன். இங்க மதுரையில ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது 2016 2013 தான் சீமான் நாம் தமிழர் இயக்கத்துக்குள்ளே உள்ள வராரு. ஒரு 3 வருஷத்துல மதுரைக்கு வரும்போது இங்க அத்தனை சிலைகள் இருந்துச்சு. ஆனா அவரு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கோட மேல நின்று கோஷம் போட வந்தார். அப்ப இங்க இருக்கிற தம்பிமார்கள், இதே தம்பிமார்கள், நான் அந்த கூட்டத்துல இருந்தேன், இதே தம்பிமார்கள் அப்ப வந்து வாட்டர் பாக்கெட் இருக்கும்ல, அந்த வாட்டர் பாக்கெட்டை கொண்டு சீமான் மூஞ்சில இருந்துச்சாங்க. எப்ப? 2016. இதே நான் கண் முன்னாடி பார்த்தேன். அப்ப கீழே இருக்கிற ஒரு ஆளுகள்கிட்ட கேட்டேன், என்னன்னே அவர் வந்து மக்களோட மக்களை தானே போராட்டம் பண்ண வராரு, அவருக்கும் ஜல்லிக்கட்டோட தேவைகள் இருக்குல்ல, நீங்க ஜல்லிக்கட்டுன்றது தமிழனோட மரபுல, அப்ப தமிழன் தானே பேசுறாரு, அவனே தூக்கி அடிக்கிறீங்க. ஏப்பா தம்பி, அவன் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடுப்பா,
அவன் வந்து ஏதாச்சும் குட்டையை கிளப்பிட்டு அவன் சொல்லி ஒவ்வொருத்தையும் விட்டாயம் பாரு மதுரைக்குள்ள இவ்வளவு பெரிய வாட்டர் பாக்கெட் வச்சு. இதை மதுரையில வந்து அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கலந்துகிட்ட எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சமூகத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு பெட்ரோல் பல்க் எதிர்த்தாப்புல ஒரு சின்ன தாவான கோட்டையை போட்டு அந்த இடத்துல அந்த நாள் வந்து உட்காந்து கிடந்தாப்புல. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க மக்களுக்கு தெரியுங்க சீமான் யாரு, விஜய் யாரு அப்படின்னா மக்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க வலி நிறைய இருக்கு. அந்த வழியை கடந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நல்லா மேன்மைப்பட்டு இருக்குன்னா அதுக்கு இங்க சீமான் மாதிரி ஆளுங்க தேவையில்லைன்றது அவங்க நல்லா தெரியும். அதனால சீமானை முன்னிறுத்தினா அரசியல் பண்ண முடியாது. சீமான் நான் சொல்றேங்க, சீமான் வந்து நிறைய ஆளுங்களை இணைச்சு ஒரு அரசியல் என்னென்ன ஜெயிக்கணுன்றதுக்கான வழிமுறைகளை மட்டும் பின்பற்றல. சீமான் திரள் நிதி திரட்டுறாரு, சீமான் நிறைய இடத்துல காசு வசூல் பண்றாரு, சீமான் தம்பிமார்களை தப்பான பாதைக்கு நிறைய விஷயங்களுக்குள்ள செலுத்துறாரு. இவளையும் சீமான் நேரடியா மக்கள்கிட்ட போய் களத்துல நின்று பேசுற அத்தனையுமே பொய் தான். அவன் உண்மையான ஒரு அரசியல்வாதி அல்ல. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணலை தந்தமைக்காக மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர், மிக நன்றி. இன்னொரு காசிப் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமேனி. நன்றி.